ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நடிகர் விஜய் நெல்லையில் பிரச்சாரத்தை தொடங்கியிருந்தார். வேட்பாளர்கள் அறிமுகம், அதில் பிரச்சாரம். வழக்கம் போல் அது ஸ்கிரிப்ட், டயலாக் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட கடுமையாக கொஞ்சம் திமுகவை தாக்கியிருந்தார். அதுக்கு முன்னாடி திமுக கூட்டணி பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் சொல்ல வர்றாரு. அவர் பாணியிலே நம்ம எழுதி வச்சுக்கிட்டு அதை என்னென்ன சொன்னார்ன்றதை பேசுவோம். அதிகாரம் இல்லாத முதல்வர் இப்போ, அதனால தான் இவ்வளோ கூட்டம் கூடிச்சு எங்களுக்கு அப்படின்றாரு. இப்போ இதுக்கு முன்னாடி இவங்ககிட்ட அதிகாரம் இருந்தப்பலாம் நம்மளை தடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கூட்டம் ஈஸியாக நான் வந்திருக்க முடியாது. இப்போ அதிகாரம் இல்லாத ஒரு முதல்வராக இருக்கிறாரு. தேர்தல் ஆணைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதால நான் ஈஸியாக வந்துட்டு போகணுன்னு சொல்ல வர்றாரு. எடுத்த உடனே ஒரு அபாண்டம் இது. இது அதிகாரம் இருந்தாலும் இல்லாட்டி போனாலும் திமுக செய்யணும்னு நினச்சா செய்திடலாம். இன்றைக்கும் காவல்துறை அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. தேர்தல் ஆணையம் அப்படி இப்படிலாம் இவர் நினைக்கிற மாதிரி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் சரி, 21ஆம் தேதி அடுத்து 23ஆம் தேதி தேர்தல் முடிஞ்ச உடனே எல்லாருமே தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் தான் இந்த கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருந்தாகணும். ஒருவேளை திமுக திரும்ப வர மாதிரி இருந்துச்சுன்னா பழிவாங்கும் அப்படின்ற அந்த பக்கம் இருக்கும். இந்த பக்கம் இவர்கள் வந்துட்டாங்கன்னா அதிமுக நமக்கு சிக்கல் அப்படின்றது. இந்த ரெண்டுக்கும் நடுவில் தான் இவங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நினைச்சாங்கன்னா எதனா செய்யுதுன்னா முடிவு பண்ண முடியும். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பண்ண முடியும். ஆனால் ஒரு ஒரேடியாக சொல்ல வர்றாரு திமுக மேலே. திமுக இப்போ இல்லை, அதிகாரத்தில் இல்லை, ஒரு பொம்மை முதலமைச்சர், தேர்தல் ஆணையன்றதால எனக்கு ஈஸியாக வந்து போகிறது ஈஸியாக நடந்திருக்குது அப்படின்றத ஏற்க முடியும்னா தெரியல. ஒரு அரசியலுக்காக வேண்டி, ஸ்கிரிப்டுக்காக வேண்டி இதெல்லாம் ஒரு உருட்டி இருக்கிறாரோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ரெண்டாவது விஷயம் பாஜக திமுக மறைமுகமான கூட்டணி அப்படின்றத சொல்கிறாரு. ராவணால இது அடிக்கடி நம்ம பேசியிருக்கோம். ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்தது பல முறை. ஏன்னா இந்த கடந்த 5 ஆண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சி திமுக மீது பல ரெய்டுலாம் வந்தது, பல இது நடந்து. அடுத்த நாள் டெல்லிக்கு போகிறாங்க, பேசுகிறாங்க, வராங்க, தீர்ப்பு வருது, டெல்லிக்கு போகிறாங்க, பார்க்குறாங்க. மரியாதை நிமித்தமான சந்திப்பு, மக்கள் நலன் சார்ந்த சந்திப்புன்னு அப்போ தான் சொல்லிக்கிறாங்க. இந்த நிமிஷம் வரை திமுகவினுடைய பல்வேறு ஊழல் முறைகேடு பாஜக ஒரு திரும்ப கூட அசைக்கலையே, என்ன காரணம் அப்படின்ற கேள்வி நம்ம வச்சுக்கிட்டு இருந்தோம். இதை தான் இப்போ மம்தா பானர்ஜி, இந்த இந்தியா கூட்டணின்னு இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, நம்மளாம் ஒன்றா சேர்ந்து கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு ஒப்பாரி வைப்போன்னு. அந்த இந்தியா கூட்டணிக்குள்ளே முக்கியமாக இருந்தவங்க மம்தா பானர்ஜி. திமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் அரசியல் ரகசிய உறவுகள் தான் இருக்கிறாங்க. அப்படி வெளிப்படையாக எதிர்க்கிறது வேற, பட் உள்ளுக்குள்ளே இதுன்னு நேற்று பேசும்போதே இதை பற்றி பேசியிருந்தோம். ஆனால் அதை சொல்கிறாங்க, இப்போ கிட்டத்தட்ட எனக்கு இந்த குடும்பத்தினுடைய மருமகன் பாஜகனுடைய முக்கிய இதோட வர்த்தக ரீதியாக மிகப்பெரிய தொடர்பில் இருக்கிறாங்க. அதனால் பல விஷயங்கள் சாத்தியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. யார் இந்த குடும்பத்தில்னா மாப்பிள்ளை டெல்லியில் யாரோடனாக்கா பாஜகனுடைய முக்கியமான ஒரு இதுவாக இருக்கக்கூடிய அமித்ஷா மகனோடு இணைந்து இந்த வர்த்தகத்தை நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பல முறை பல தளத்தில் எல்லாருமே பேசியிருக்காங்க. இதுதான் மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க. இதைத்தான் விஜய் இவங்க வெளிக்குள்ளே தான் அடிச்சுக்கிறாங்க, உள்ளுக்குள்ளார இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு. இதில் ஒரு விஷயம் நியாயம் இருக்குது. என்னென்னா, மம்தா பானர்ஜி சொன்ன பிற்பாடு எதிர்க்க வேண்டிய திமுக நேரடியாக ஒன்றும் வரல. அந்த ஒட்டு குழுக்களை வச்சுக்கிட்டு, ஒட்டு திண்ணைகளை வச்சுக்கிட்டு காங்கிரஸ் கதறுது. மம்தா பானர்ஜி அதை சொன்ன கருத்தை திரும்பவும் பெற்றுக்கணும், இது அபத்தமான குற்றச்சாட்டு அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை ஸ்டாலின் வாயிலேருந்து ஒன்றும் இது வரைக்கும் சொல்லலை. அது ஒருவேளை இவங்க சொல்கிற மாதிரி இருந்துச்சு, மோதல் அதிகமாக இருந்துச்சுன்னா மம்தா பானர்ஜி மாப்பிள்ளைக்கும் அங்கே இருக்கக்கூடிய டெல்லி பாஜக விஐபியினுடைய குடும்பத்துக்கும் இருக்கக்கூடிய இந்த வணிக வர்த்தகத்தை எடுத்து வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது விஜய் ஸ்பீச்சில் அவர் பேச்சில் இது வரல. நம்ம இதை தான் பல முறை சுட்டி காட்டிக்கிட்டு இருக்கிறோம் மறைமுகமாக. இப்போ நேரடியாக விஜய் அதை சொல்கிறாரு, வெளியில் தான் அவங்க அடிச்சுக்குவாங்க, உள்ளுக்குள்ளே ஒன்றா தான் போயிட்டுருக்கு டீலிங். அது வழக்கம் போல் சொல்ல வர்றது, இங்கே திமுக அரசியல் எதிரி, கொள்கை எதிரி பாஜக. அதில் நம்ம மாற்று கருத்துலன்றது தான் வலியுறுத்துறாரு. அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம், இப்போ நம்ம இந்த மாதிரி வந்ததால் இவங்களுக்கு ஒரு பெரிய இதுவாக இருக்குது. ஊழலெல்லாம் செய்ய முடியாது, கொள்ளை அடிக்க முடியாது, மணலை திருட முடியாது, மலையை உருட்ட முடியாதுன்னு இப்படி பல கவலைகள் அவங்களுக்கு இருக்குது. என்னடா பண்ணுறது அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது ஒன்று பழி சொல்லி பண்ண முடியுமான்னு என்னென்னவோ என் மேலே சொல்லி பார்த்துட்டாங்க. வழக்கமாக இதை ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்கிறது தான். இவர் ஏதோ பெரிய காந்திய மாதிரி 1000 சத்திய சோதனையை இந்த நாட்டுக்காக, சுதந்திரத்துக்காக மக்களோட மக்களாக சேர்ந்து சந்திச்சுட்டு வந்த மாதிரியும், நான் ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கையெல்லாம் திறந்துட்டு வந்திருக்கிறேன். என்ன நீங்கள் வாழ்க்கையை திறந்துட்டு தியாகம் பண்ணிட்டு என்ன வந்திருக்கிறாரு, முடிக்கும்போது அதான் முடிக்கிறாரு, நான் ஒத்த பைசா உங்ககிட்டேருந்து எடுக்க மாட்டேன் மக்கள் பணத்திலேருந்து. இதெல்லாம் எப்படி தான் எழுதி கொடுக்குறாங்கன்னு தெரியல ஸ்கிரிப்ட். நீ மக்கள்கிட்டேருந்து வரி பணத்தை வாங்காமல் என்ன ஆட்சி நடத்த முடியும்?
நான் வந்து வருஷத்துக்கு ஒரு 3 படம் நடிச்சு 2000 கோடி எடுத்து எத்தனை 1000 கோடி பட்ஜெட் இங்க தமிழ்நாட்டுல. இது என்ன கதை விட்றீங்க? மக்கள்கிட்ட வரிய நீங்க சுமத்தாத இவர அறிவிச்சு இதில மேடையிலே பேசுறாரு. சொன்னத திமுக சொன்னதை செய்யும், செய்வதை சொல்லும். அதே டயலாக் தான் இவரு மாத்தி கொஞ்சம் சொல்றத தான் செய்வோம், செய்யறத தான் சொல்லுவோம்னு இவரு சொல்றாரு. ஒண்ணும் புரியல. அதே திமுக வெளுத்து போட்ட அதே கந்த துணிய தான் இவரும் எடுத்து வெளுக்கிறாரு. கொள்கை 11 திட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த திட்ட கொள்கைலாம் ஒண்ணா தான் இருக்குது. அவங்க அந்த ரூ. 1000 ரூ. 2000 இவர் ரூ. 2500 எங்கேருந்து குடுப்பாரு? எங்கேருந்து எடுப்பாரு? அது ஒரு ஒரு திட்டம் இல்ல. மக்கள வதைக்கும். அதுதான் அந்த நீ என்னதான் சொன்னாலும் சரி. 1000 பொய்ய சொல்லி வர்றதுக்கு தான் அது வாய்ப்பா இருக்கே ஒழிய, அவருடைய திட்டம் ஒண்ணு கூட நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. இலவசங்கள் வந்து மக்களை வந்து வரியில போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு வாங்குறதுக்கு வேணா நமக்கு சுகமா இருக்கும். 1000, 2000ன்னு சொல்லிட்டு. ஆனா மக்கள் இது வந்து வரி ஏறும்போது நமக்கு அது வந்து இந்த 5 வருஷமா வரிய பத்தி யோசிக்காதவே இந்த திமுக அரசு ஏற்கனவே பேசியிருக்கிறேன். பல்வேறு பிரச்சனைகள உள்ளார குறுக்கால கொண்டு வந்து அத பத்தியே பேசுபொருளா ஆக்கிடுச்சு. நம்ம அத மறந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். போட்டு இந்த சட்டை, சொக்கா எல்லாம் உருவிட்டு நம்ம கோவணத்தோட தான் நிற்கிறோம் அப்படின்றத பலமுறை பேசியிருக்கிறோம். இவரு வந்து நான் அதெல்லாம் மக்கள்கிட்ட வாங்க மாட்டேன். இதெல்லாம் என்ன சினிமா வசனம்? சினிமாவுக்கு வேணா பொருந்தும் உங்களுக்கு. அடுத்தது இவரு வந்து சொல்ல வர்றாரு, ஒரு விஷயத்த சொல்ல வர்றாரு. இது வந்து இந்த கூட்டணிக்கு கல்லாப்பெட்டி கூட்டணின்னு ஒரு பேர் வச்சிருக்கிறாரு. இந்த கூட்டணிக்குள்ளவே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓட்டு போட்டுக்க மாட்டாங்கன்னு. எல்லாருமே அத பேசக்கூடியது தான். இப்ப எடப்பாடியும் அத தான் சொல்லிட்டு வர்றாரு. நாம் தமிழர் கட்சி பல மேடையிலும் இதுதான் சொல்லிட்டு வருது. இந்த கூட்டணி இவங்களுக்குள்ள எவ்வளோ மனக்கசப்புல, வலியில, வேதனையில இருந்துட்டு வந்து, இப்ப எப்படி மைக்க புடிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, பணத்தை கொட்டி குடுத்து இந்த கூட்டணியை அமைத்ததாக விஜய் பேசுறார். இது ஏற்கனவே எல்லா தளத்திலும் நாம் தமிழர் கட்சி பேசிட்டு இருக்கிறது தான். நெறைய அங்கேருந்து காப்பி அடிச்சுக்கிட்டு வர்றாரு. தமிழ்நாட்டு அரசியல் களத்தில முதல் வேல் கையில எடுத்தது சீமான். அப்போ வந்து சங்கி, பச்சை சங்கி அந்த பாஜகவுடைய செயல் திட்டங்கள்லாம் உள்ள கொண்டுட்டு வரதுக்கு வேலை கையில எடுத்துட்டாரு. அது எது பெரிய பாவ செயலு. நாட்டுக்கே ஆகாதது. இந்துத்துவா உள்ள வந்துருச்சு. இதே திமுக கூட்டம் தான் கத்திக்கிட்டு இருந்தது. தேர்தல் வந்தோனே அதே வேலை தான் கையில எடுக்கிறாரு ஸ்டாலின். அப்புறம் அடுத்தடுத்து எல்லாருமே எடுக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு போற இடத்துலலாம் இவருக்கும் வேலு கையில நெல்லையில இந்த வேலு கையில எடுக்கிறாரு. எல்லாமே காப்பி பேஸ்ட் தான். ஒண்ணும் சுயமா கிடையாது. சினிமா வசனங்கள் வந்து வழக்கமா திரைப்படத்துக்கு யார வச்சு எழுதுறாங்களோ, அவங்கள வச்சு எழுதியிருப்பாங்க போல இருக்கு. முழுக்க அப்படிதான் வருது. இந்த கல்லாப்பெட்டி கூட்டணின்னு ஒண்ணு வச்சது மட்டும் நல்லா இருக்குது. இது வந்து முழுக்க முழுக்க இந்த விஷயத்துக்காக தான் இந்த கூட்டணிக்குள்ளாரயே எல்லாம் ஓட்டிட்டு இருக்கு. இவங்களுக்குள்ளாரவே இவங்க ஓட்டு போடுவாங்களா தெரியாது. அப்படின்லாம் சாடி இருக்கிறாரு. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது சீமான் ஒரு இடத்துலயும் பேச்சு குறிப்பிட்ட சில இடங்கள்ல வந்து பிரச்சாரம் செய்து முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டு ஒண்ணு பாடுவாரு. அது மக்கள்கிட்ட மிகப்பெரிய வரவேற்பு இருக்கும். அந்த பாட்டுல வந்து இந்த மக்களுடைய அவல நிலைய வந்து சொல்லிடுவாரு. இதுதான் நீ பார்த்துக்கோ, விழிச்சுக்கோ. 5 வருஷமா அவங்க எங்க இருந்தாலும் தெரியாது. அந்த கரைவேட்டி ஒரு முறை கூட தெருவு பக்கம் வந்து உங்க பிரச்சனை என்னான்னு கேட்டாது. கலெக்ஷன், கரெக்ஷன் இது 2க்கு மட்டும் தான் வருவாங்க. கரப்ஷன் பண்றதுக்கும், கலெக்ஷன் பண்றதுக்கும். இத தாண்டி எந்த பிரச்சனையாவதுக்கு வந்திருக்காங்கன்னு இல்ல. ஆனா இன்னைக்கு தெருவுக்கு தெருவுல, வீட்டுக்கு வீடு வந்து தட்டி தட்டி ஓட்டு போடுன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த கட்சிகள் வெற்றி பெற்றால் மக்கள் தோற்றதாகவும் அவர் சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே பேசிட்டு பாட்டு பாடுறாரு. இவரும் பாடுறாரு. கடைசியா முடிக்கும்போது டக்குன்னு ஒரு பாட்டு. என்னடா அதுன்னு பார்த்தேன்னா, அதுவும் காப்பி பேஸ்ட் மாரி தாங்க. கடைசி நம்பிக்கை மக்களுக்கு இருக்கு. அதை இறுக்கி பிடிச்சு ஒரு வரலாறு எழுது. போற இடத்துலலாம் சொல்லிட்டு இருக்கிறாரு சீமான். இதுதான் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு. பார்த்துக்குங்க. இந்த வாய்ப்ப வந்து திரும்ப திரும்ப தவற விட்டீங்கன்னா, உங்களுக்கு பேச ஆள் இல்லாம ஒரு காலகட்டத்தில திரும்பி பார்க்கும்போது, அதுதான் ஞாபகம் வச்சுக்கோ. தொலைச்சிராதீங்க. இந்த வாய்ப்ப தொலைச்சிராதீங்கன்னு பேசிட்டு இருக்கிறாரு. அந்த பக்கம் எடப்பாடியும் அத பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இது ஒரு இந்த வாய்ப்ப விட்டுறாதீங்கன்னு. திரும்ப இந்த கும்பல் வந்துச்சுனாக்கா, அந்த குடும்பம் மட்டுமே மிகப்பெரிய கோடீஸ்வரரா மாறிக்கிட்டு இருப்பாங்க. மக்கள் இன்னும் வரிய கட்டி கட்டி இதே அவல நிலையில இங்க தினசரி இங்க ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அங்க ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை. இப்படியே மாறி மாறி நம்ம இத பத்தியே பேசிக்கிட்டு இருக்கணும். அப்படின்றத தான் இங்க நம்ம பதிவு பண்றாரு சீமான் பிரச்சாரத்தில. இவரும் அத தான் சொல்றாரு. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறதா? தினசரி காவல் மரணங்கள் இருக்குதுல்ல இப்படின்னு. இந்த சமீபத்தில வந்த சாத்தான்குளம் தீர்ப்ப பத்தி பேசல. அவருக்கு தெரியல போல இருக்கு. இல்ல ஒருவேளை அந்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது கொஞ்சம் முன்னாடியே எழுதியிருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா இப்ப லைவ்ல இருக்குது சாத்தான்குளம் ஜெயராஜ் பென்னிக்ஸினுடைய அதுக்கு தீர்ப்பு தான்
ஒட்டுமொத்த மீடியாவும் பேசிக்கிட்டு இருக்குது. அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அதுக்கு முன்னாடியே ஸ்கிரிப்ட் எழுதி அவர்கிட்ட முடிச்சுட்டு இருப்பாங்க. அதை தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க போல. எல்லாருமே பொதுவான விஷயங்கள் பல இடங்களில் பேசுகிறது தான் பேசுகிறாரு. இது எல்லாம் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, பதில் சொல்லுவீங்களா ஸ்டாலின் சார்? வழக்கம் போல் அதே டயலாக். நம்ம இங்கே என்ன கேட்குறோன்னா, அந்த மக்கள் வந்து எது உங்களுக்கான பிரச்சனை அப்படின்றத இன்னும் யோசிக்காமல் இருக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்கிற மக்களுக்கு ஒன்றுன்னா என் கண்ணில் கண்ணு கலங்கும், எனக்கு ஒன்றுனா மக்களுக்கு கண்ணு கலங்கும். இந்த வசனம் எழுதிய அந்த நபரை கூப்பிட்டு அவருக்கு வந்து ஒரு பூங்கொத்து கொடுக்கணும். மக்களுடைய அடிப்படை பல பிரச்சனைகளுக்கு இது வரைக்கும் வெளியில் வந்து ஒரு போராட்டத்திலையும் பங்கெடுத்ததில்லை நேரடியாக. சமீப காலமாக அந்த ட்விட்டரில் வலைதளத்தில், எக்ஸ் வலைதளத்திலையும் சமூக வலைதளத்திலையும் பதிவிட்டதோடு சரி, எந்த பிரச்சனைக்கும் மக்களுக்கு களத்துக்கு வராத இவர், பேசாத இவர், மக்களுக்கு ஒன்றுனா கண்ணு கலங்கமா, இவருக்கு ஒன்றுனா மக்கள் கண்ணு கல்வாங்க. வழக்கமாக ஏற்கனவே பேசின டயலாக்கு தான். நான் வந்து மக்கள் மனசில் வீட்டுக்குள்ளே போயிட்டு சேர்றதுக்கு படாத பாடு, இப்போ 30 வருஷம் படாத பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியுன்றார். வீட்டுக்குள்ளே போயிட்டு மக்கள் மனசில் நின்றுட்டு தான் நான் கட்சியை ஆரம்பிக்கிறேன். உங்களை மாதிரி கட்சியை ஆரம்பிச்சுட்டு மக்கள் மனசுக்குள்ளே போகலை. ஏற்கனவே பேசின வசனங்கள் தான் திரும்ப வருது. புதிதாக ஏதாவது சொல்கிறாரு அந்த தொகுதிக்கான அந்த பிரச்சனைக்காக, அந்த மக்களுக்காக ஏதாவது சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் இல்லை. நாங்கள் வந்த உடனே சொல்கிறதெல்லாம் செய்கிறோம். என்னப்பா சொன்னீங்கன்னாக்கா, ஆட்டோ ஓடும், கார் ஓடும், பைக் ஓடும், ஆறு ஓடும், பால் ஓடும், இதே தான் சொல்கிறாரு. எல்லாம் ஓடுன்னு சொல்லிட்டு இருந்தார்ல, அதே தான் நாங்கள் சொன்னதை எல்லாம் செய்வோம், நீங்கள் வேணால் பாருங்கள். அது அதிமுக என்ன சொல்லுது, திமுக என்ன சொல்லுது, அதில் கூடுதலாக கொஞ்சம் சொல்லியிருக்கிறார், அவ்வளோதான். இளைஞர்களுக்கெல்லாம் வேலை எப்படி கொடுப்போம், அந்த வேலை என்ன மாதிரி கொடுப்போம், அதுக்கு என்ன திட்டங்கள் நீங்கள் கொடுப்பீங்கன்னா, எப்படி லட்சக்கணக்கான இளைஞர்கள் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கான தீர்வு கல்வித்துறையில், மற்றபடி உங்களுக்கு நிர்வாகத்துறையில் எப்படிலாம் வேலையை உருவாக்கும், என்ன மாதிரி கொடுப்போம், அதுக்கான வருமானம் எங்கேருந்து வரும், அதுக்கான பொருளாதாரத்தை எந்த வகையில் கொண்டு வருவாங்க. இந்த பக்கம் சொல்கிறாரு சீமான், பாலில் மட்டுமே 3 லட்சம் கோடி வருமானத்தை கொண்டு வர முடியுமா, சாராயத்தில் வெறும் 50,000 கோடியை தான் நீங்கள் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறதா பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆண்டு கணக்கு. அதை விட பல மடங்கு பால் பொருள்லேருந்து அந்த அந்த மாதிரியான ஒரு திட்டங்களை நீங்கள் எதனா வச்சுருக்கீங்களா? எதுவுமே இல்லை. கடைசி வரைக்கும் சாராயத்தை வந்தால் நாங்கள் வந்து ஒழிப்போன்னு ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. அந்த டாஸ்மார்க் மதுபான கடைக்கு எதிராக ஏதாவது வசனம் வருமானு பார்த்தா வரவே இல்லை. அந்த தொகுதி மக்களுக்கான திட்டங்கள்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு தொகுதிக்கும் இந்த வட்டாரங்களுக்கு, இந்த மாவட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிக்கு இந்த பகுதியில் ஒரு பெரிய தொழிற்சாலை இந்த சார்ந்து இப்படி கொண்டுட்டு வருவோம், இந்த நம்பிக்கையை வந்து உங்களுக்கு கொடுக்குறோன்னா எதுவும் கிடையாது. வசனத்தை கொடுத்துருக்கிறாரு, ஸ்கிரிப்ட் டைலாக் வந்து தெறிக்க விட்றாரு, அப்படியே பறக்குது, உங்களுக்கு விசில் பறக்குது. அந்த விசில் இங்கே தான் சமீபத்தில் கூட யாரையும் சொல்லியிருந்தாங்க, அது வந்துட்டு விசில் வந்து சட்டமன்றத்துக்கு உதவாது, ரோட்டில் தான் உதவும், தேட்டரில் தான் உதவும், அங்கே வேணால் விசில் அடிச்சுக்கிட்டு இருக்கலாம். அப்படி தான் இருக்குது. முழுக்க ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்த அதே விஷயங்களை தான் திரும்பவும் அந்த வேறு சப்ஜெக்டே இல்லை. மணல் மாஃபியா, இந்த குடும்ப கொள்ளை, திமுகவில் இருக்கிற மந்திரிங்க கொள்ளை, இது எல்லாம் ஏற்கனவே எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களே. ஐயா, நீங்கள் என்ன மாற்றாக நீங்கள் என்ன வைக்க போகிறீங்க? உங்களுக்கு வேணால் எலெக்ஷன், எனக்கு இது எமோஷனல், இந்த எலெக்ஷன் உங்களுக்கு, எனக்கு வேறு, இதெல்லாம் அந்த சினிமா வசனங்கள் வந்து சரியாக இருக்கும். காலம் வந்து ஒரு சூழ்நிலையை உருவாக்குது, ஒரு வாய்ப்பை கொடுக்குது. நமக்கான தலைவன் யார் அப்படின்றத மக்கள்கிட்டேருந்து தேர்ந்தெடுக்கணும்னு இருக்குது. திரைப்படத்தில் இருந்துட்டு தேவைப்படும் போது மட்டும் வந்து மக்கள்கிட்ட பேசிட்டு உள்ளே போயிடுற மாதிரி இருக்கக்கூடாது. நாளைக்கு உனக்கு ஒரு பிரச்சனைன்னா உங்கள் கூட நின்று வீதியில் இறங்கி போராடணும், பேசணும், கேள்வி கேட்கணும். தலைமை அந்த மாதிரி இருந்தவங்களை நீங்கள் அதிகாரத்தில் உட்கார வந்தால் அந்த போராடியதனுடைய வலி வந்து தெரியும். அவங்க இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க, இந்த மக்களுக்கு இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்றது. அதை தான் பல இடத்துல வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறாரு சீமான். ஆனால் இங்கே என்னென்னா அப்படியான ஒரு பதிவும் இல்லை, ஒரு விஷயமும் இல்லை. ஏற்கனவே என்ன பேசினார் அதை தான் திரும்ப வந்து மாற்றிட்டு இருக்கிறாரு. ஒன்றும் புதுசாக இல்லை. ஏற்கனவே வசதியான வாழ்க்கையை நான் வந்து திறந்து விட்டுட்டு வசதியான வாழ்க்கையை விட்டுட்டு நான் உங்களுக்காக வந்து நிற்கிறேன், என்னை எப்படிலாம் பாடுபடுத்தினாங்க, என்ன படுத்துனாங்கப்பா. அப்புறம் புதுசாக ஒன்று கிளப்பியிருக்காங்க. வழக்கமாக ஏற்கனவே உங்களுடைய மனைவி விஷயத்தை இவரை தான் பேசுகிறாரு. அதை யாருமே பேசி ரொம்ப நாளாச்சு, எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டாங்க. அது குடும்ப விவகாரம் அப்படின்னு நம்மளும் பேசிட்டு நிறைய பேர் பேசி விட்டுட்டாங்க. திரும்ப இன்றைக்கி அதை வந்து அதெல்லாம் கொண்டு வந்து என்ன பாடுபடுத்தினாங்க, அதே தான் திரும்ப சொல்ல வர்றாரு மக்கள்கிட்ட. ஒரு திட்டங்கள் இல்லை, ஒரு எமோஷனல், ஒரு சினிமா தனமான ஒரு வசனம்,
ஒரு டயலாக் இதை பேசிட்டு மக்களை வந்து ஈர்த்து விட முடியும் அப்படின்னா உண்மையிலே சொல்ல போகிறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் ஒரு எத்தனை 100 ஆண்டுகள் வந்தாலும் இந்த தேர்தலில் இந்த மக்களை வந்து திருத்தவே முடியாது. மீண்டும் மீண்டும் அவர் வந்து அவருடைய எண்ணத்துக்கு சொல்ல வராது. மக்கள் ஒரு ஏக்கத்தில் இருக்காங்களாம். ஒரு காமராஜரை போல, ஒரு அண்ணாவை போல, ஒரு எம்ஜிஆரை போல. காமராஜரை வந்து எப்படி மக்கள் பார்த்தாங்க, அவர் என்ன செய்தார்கள் அப்படின்றது தெரியும். அண்ணா வந்து குறுகிய காலத்துக்குள்ளார அவர் இல்லை சொன்னார், வந்து அதுக்குள்ளே காலம் வந்து அவர் எடுத்துக்கிச்சு. எம்ஜிஆர் எப்படி இருந்தாருன்னு எல்லாருமே பார்த்துக்கு. நீங்கள் எப்படி இருந்தீங்க? எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பெரும் பகுதியே காட்டாறு மாதிரி, காட்டாறு பிரச்சாரம் மாதிரி, போகாத ஊர் இல்லை திமுகவுக்கு, பேசாத மேடை இல்லை, வாரி கொடுக்காத கொடை இல்லை, நிதி இல்லை, இப்படிலாம் அந்த கட்சிக்குள்ளே இருந்து கட்சியிலேருந்து தூக்கி வீசப்பட்டதால் வந்த ஒரு கொதிப்பு இருக்குது. அதுதான் எம்ஜிஆர் அதிகாரத்தில் வந்து உட்கார்ந்தது. நீங்கள் எந்த கட்சியில் இருந்தீங்க? எந்த மக்களுக்காக ஒரு 1/4 நூற்றாண்டுகளுக்கு மேலே நீங்கள் இருந்துக்கிட்டு இருந்தீங்க? எந்த வசதி வாய்ப்பை நீங்கள் தியாகம் பண்ணிட்டீங்க வந்திருக்கீங்க? இல்லை இந்த சினிமாவுக்குள்ளே இத்தனை வருஷமாக இருந்தப்போ மக்கள் பிரச்சனைக்காக ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா? திரைப்படத்துறை ஒன்றாக சேர்ந்து காவிரிக்காக ஒரு பிரச்சனை எல்லாம் நடந்தபோது எல்லாம் ஒன்றா பங்கெடுத்துக்கிட்டீங்க. அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இங்கே தனிப்பட்ட விஜய் என்பது என்ன செய்திருக்கிறார்? இதுதான் கேள்வி. நம்ம வந்து அவரை விமர்சிக்கணும் அப்படிலாம் இல்லை. இந்த சினிமாத்தனமான இந்த டயலாக்கு, இந்த வசனம் காலங்காலமாக இதை சொல்லி திராவிடம் சொல்லி ஏமாற்றி கொழுத்து பெரும் பூதம் மாதிரி உக்காந்துட்டு இருக்குது. திரும்பி பார்க்கும்போது ஒரு பெரிய அதிர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதை உடைக்கிறதுக்கே என்ன பண்ணணும்னு உட்காந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பெரும் பூதமாக இவர் வந்து முன்னிறுத்திக்கிறது. இதை செய்வோம், அதை செய்வோம், இதை உருட்டுவோம், அதை உருட்டுவோம், மண்ணை பொண்ணாக்குவோம். அதே திமுக கடந்த காலங்களில் தொடக்க காலங்களில் என்ன வசனங்கள் என்ன டயலாக்லாம் பேசி காங்கிரஸ் கிட்டேருந்து இந்த ஆட்சியை பறித்ததோ அதே தான் இவரும் புதுசாக ஒன்றும் இல்லை. இந்த மொழிக் கொள்கை அது இதுன்னு பேச எழுதி தரல, இல்லைன்னா அதையும் பேசியிருப்பார் திமுக மாதிரி. சுற்றி வளைச்சி பார்க்கும்போது இது முழுக்க முழுக்க ஒரு சினிமாத்தனமான ஒரு மேடையாக தான் திரும்ப திரும்ப வந்துட்டுருக்கு விஜய் அவர்களுக்கு. ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டங்களை மக்கள்கிட்ட பேசி ஓட்டு கேட்கக்கூடிய ஒரு போக்கு இல்லை. இன்னும் நம்ம இதுக்குள்ளே மூழ்கி இருந்தோம்னா நமக்கான தலைமையை, நமக்கான சரியான ஒரு ஆட்சியை நம்ம இழந்தோம்னா இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு இன்னும் எத்தனை 1/4 நூற்றாண்டு ஆகுமோ தெரியாது. இப்போ தான் மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் வந்துக்கிட்டு இருக்கு. நமக்கான தலைமை எது அப்படின்னு மக்கள் யோசிக்கிற இந்த நேரத்தில் இதே சினிமா டயலாக் அங்கங்கே வந்து விட்டுட்டு இருக்கிற அதில் வந்து நிறைய அடித்து விட்ற பொய் வேற ஒரு பக்கம் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா அது சினிமாவுக்கு எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட் மீண்டும் மீண்டும் அவருடைய எல்லா பிரச்சாரத்திலையும் வைக்கப்படுகிறது என்று தான் நம்ம சொல்ல வரோம். 18 நிமிஷம் பேசியிருக்கிறார், அவ்வளோதான் மக்களுடைய பிரச்சனை. ஒட்டுமொத்தமாக சரியாக போச்சு அந்த பகுதிக்கு. அடுத்தது இன்னொரு பகுதிக்கு வந்துடுவார். அங்கே ஒரு 18-15 நிமிடம், அவ்வளோதான். மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தெளிவாக பேச தெரியாத அது அப்போ தெரிஞ்சால் தானே நீங்கள் அதை பற்றி என்ன நான் வந்தால் செய்வோம். வழக்கம்போல் ஏற்கனவே சொன்ன மாதிரி வண்டி ஓடும், லாரி ஓடும், பைக் ஓடும், பால் ஓடும், எல்லாம் ஓடும் அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறார் ஒழிய என்னது தான் செய்யணும் ஒரு தெளிவான திட்டத்தை சொல்ல தெரியாத ஒரு தலைமை இந்த நாட்டுக்கு தேவையா அப்படின்றது தான் இந்த கூட்டத்தின் மூலமாக நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. மாற்றம் நமக்கு வேணும், அது எந்த மாதிரி மாற்றம் வேணும் அப்படின்றது தான் கேள்வி. மக்கள்கிட்டே அதை விடுறோம். திரும்ப திரும்ப நீங்கள் ஏமாந்து சொல்ல முடியாத துன்பங்களை எந்த அடிப்படை காவல்துறையை திருத்துவதற்கான அடிப்படை கொள்கை வரைவு எதுவும் கிடையாது. கல்விக்கான ஒரு இது எதுவுமே கிடையாது. வேலைவாய்ப்புக்கான அடிப்படை எதுவுமே கிடையாது. அந்த பக்கத்தில் ஒன்றும் சீமான் படம் போட்டு இந்தந்த விதத்தில் கொண்டுட்டு வரும் தெளிவாக விலைக்கு சொல்கிற மாதிரியான திட்டங்கள் இங்கே எதுவுமே இல்லை. மாற்றம் வேண்டும். அந்த மாற்றம் யார் அப்படின்றத உங்கள்கிட்ட விடுறது. இன்னாருக்கு நீங்கள் போடு அப்படின்றதெல்லாம் நீங்கள் முடிவெடுங்க. இந்த முறை ஏமாந்தீங்கனாக்கா திரும்ப நீங்கள் பெரும் சேற்று சகதிக்குள்ளாக அந்த திராவிட சகதின்றது வெளியில் வர்றதுக்குள்ள அதுக்குள்ளே இன்னொரு இடைச்செருகலாக ஒரு நிறம் மாற்றப்பட்ட திராவிடம் தான் அது விஜய். அதை நான் அந்த ஒரு விமர்சனம் பண்ணுறதுக்கு அந்த தம்பிகள் கோவப்படக்கூடாது. அடிப்படை இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்காமல் ஒரு அரசியலில் வந்து குதிச்சு அதே அந்த சேற்று சகதிக்குள்ளே அந்த மக்களை வந்து ஆழ்த்தணுமா அப்படின்றது தான் கேள்வி. யோசிக்க வேண்டிய கட்டம் இது. குறுகிய நாள் தான் இருக்குது. யோசித்து முடிவு எடுக்கணுன்றது தான் இந்த நேரத்தில் சொல்கிறோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.